அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைபர்னுடைய போர்க்களம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. நாளைய தினம் வெற்றியினுடைய கொடியை ஒரு நபரிடம் நான் ஒப்படைப்பேன். அந்த நபரை அல்லாஹும் அவனுடைய தூதரும் விரும்புகிறார்கள். அந்த நபர் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த நபரிடம் இருந்துதான் இறைவன் வெற்றியை தருவான் என்ற அந்த ஒற்றை அறிவிப்பு நபி தோழர்கள் அனைவர்களுடைய இரவு தூக்கத்தை தொலைத்து விட்டது. ஒவ்வொரு தோழர்களும் மனதுக்குள் நினைத்து கொள்கிறார்கள், நாளைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அறிவிப்பார்கள், நம்மை சொல்ல மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கம்தான். ஏன்னா ஒவ்வொரு தோழர்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர்களை விரும்ப வேண்டும் என்பதுதான். அதை நோக்கித்தான் அவர்களுடைய பயணங்களும் இருந்து கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் கண்ணோய் கண்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களுக்கு துவா செய்து கண்ணை தடவிவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே அந்த கொடியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த பாக்கியசாலி நாம் இல்லை என்பதை ஒவ்வொரு தோழர்களும் உணர்ந்து கொண்டார்கள். அதற்கு பின்னும் அவர்கள் அதற்காண்டியே போராடினார்கள். நபி தோழர்களுடைய ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்க நம்மளுடைய பயணம் எதை நோக்கியதாக நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து நாம் வாழ்வோம்.